அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 19. லதா மண்டபம். அடர்ந்த மாந்தோப்புக்கிடையே சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக அம்மங்கை விடுவிடுவென்று நடந்து செல்ல வந்தியத்தேவனும் விரைவாக தொடர்ந்து சென்றான். மரம் செடிகளின் மீது மோதிக்கொள்ளாமல் அந்த இருளில் நடந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு சமயம் இவன் மரத்தில் மோதிக்கொள்ள பார்த்து தயங்கி நின்றபோது அந்த மங்கை திரும்பி பார்த்து, "ஏன் நிற்கிறாய்? வழி மறந்து விட்டதா? நீதான் இருட்டிலே கண் தெரிகிற மனிதனாயிட்டே" என்றாள். அதற்கு பதிலாக வந்தியத்தேவன் உதட்டில் விரலை வைத்து முன்னால் அவள் சொன்னது போல உஷ் என்றாள். அதே நேரத்தில் மதில் சுவருக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. மனித நடமாட்டம் போல தொனித்தது. பிறகு இருவரும் மறுபடியும் நடந்தார்கள். அந்த சமயத்தில் காற்றின் அசைவில் மரக்கிளைகள் விலகி நிலா கதிர் ஒன்று வந்தியத்தேவனுடைய முகத்தில் விழுந்தது. அந்த பெண் சற்று வியப்புடனும் திகைப்புடனும் அவனை பார்த்தாள். "என்ன பார்க்கிறாய்?" என்று கேட்டான். நீதானா என்று பார்த்தேன்" என்றாள் அவள். "நான் இல்லாவிட்டால் வேறு யாராக இருப்பேன்? போன தடவை நீ வந்தபோது பெரிய மீசை வைத்திருந்தாயே." "நல்ல கேள்வி கேட்கிறாய். என்னை போல சுவர் ஏறி குதித்து வருகிறவன் அடிக்கடி வேஷத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்படி? முன்னைக்கு இப்போது இளமையாக தோன்றுகிறாயே." "உற்சாகம் இருக்கும்போது இளமை தானே வருகிறது." "அப்படி உனக்கு என்ன உற்சாகம் வந்தது?" "உங்கள் மகாராணி தயவு இருக்கும்போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு? பரிகாசம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு எங்கள் எஜமானி இளையராணிதான். ஒரு நாள் நிச்சயமாக மகாராணி ஆவார்கள்." "அதைத்தான் நானும் சொல்கிறேன்." "இது மட்டுமா சொல்வாய்? உன்னுடைய மந்திர சக்தியினால் தான் மகாராணி ஆனார்கள் என்று கூட சொல்வாய். பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்டாலும் கேட்பாய்." வந்தியத்தேவன் அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான். பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை. தீவிரமாக யோசித்து கொண்டே நடந்தான். தான் சந்திக்கப் போவது யாரை? பழுவூர் இளையராணியாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகத்தேவரை மணந்து கொண்ட சின்ன பழுவேட்டரையரின் மகளாகவும் இருக்கலாம். தன்னை மந்திரவாதி என்று எண்ணி இந்த பெண் அழைத்து கொண்டு போகிறாள். போய் அந்த இளையராணி யாராக இருந்தாலும் அவளை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வது? "நெஞ்சே, தைரியத்தை கைவிடாதே. தைரியம் உள்ளவரையில் ஜெயமும் உண்டு. சமயத்தில் ஏதேனும் யுக்தி தோன்றாமல் போகாது" என்று வந்தியத்தேவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஒரு பெரிய மாளிகையை அவர்கள் நெருங்கிச் சென்றார்கள். ஆனால் மாளிகையின் முன்வாசலை நோக்கி செல்லவில்லை. பின்புற வாசலையும் நெருங்கவில்லை. மாளிகையின் ஒரு பக்கத்தில் தோட்டத்திற்குள் நீட்டிவிட்டிருந்த சிருங்கார லதா மண்டபத்தை நோக்கி நெருங்கினார்கள். இன்னும் அருகில் நெருங்கிய போது அந்த லதா மண்டபம் 2 பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும் பாதையைப் போல அமைந்திருப்பது தெரிந்தது. அப்படி சேர்க்கப்பட்ட இரு கட்டிடங்களும் ஒரு விதத்தில் மாறுபட்டிருந்தன. வலதுபுறத்து மாளிகை அதன் உள்ளே சுடர்விட்டு எரிந்த பல தீபங்களினால் ஜொலித்து கொண்டிருந்தது. உள்ளிருந்து பலவிதமான கலகலப்பான தொனிகள் வந்து கொண்டிருந்தன. இடதுபுறத்து கட்டடத்திலோ ஒரு சின்னஞ்சிறு தீபம் கூட எரியவில்லை. நிலா வெளிச்சத்தின் அதன் வெளிச்சுவர்கள் நெடிதுயர்ந்து தெரிந்தன. ஆனால் அந்த மாளிகையின் உள்ளே நிசப்தமும் இருளும் குடிகொண்டிருந்தன. வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு வந்த பெண் லதா மண்டபத்தை அணுகியதும் அவனை பார்த்து சமிக்ஞையினாலேயே அங்கேயே நிற்கும்படி சொன்னாள். அவனும் அப்படியே நின்றான். அவ்விதம் நின்றபோதுதான் அந்த இடத்தில் நிறைந்திருந்த மலர்களின் நறுமணத்தை அவன் உணர்ந்தான். அப்பப்பா, என்ன வாசம்! மூக்கில் நெடி போல ஏறி தலையை கிறுகிறுக்கச் செய்கிறதே! அந்த பெண் லதா மண்டபத்திற்குள் நுழைந்ததும் அவளுடைய குரலும் இன்னொரு இனிய பெண் குரலும் கேட்டன. "உடனே வரச் சொல். என்னை கேட்பானேன்? நான் தான் இத்தனை நேரமாக காத்திருக்கிறேன் என்று தெரியுமே" என்ற சொற்கள் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்கின. அந்த குரல் பழுவூர் இளையராணியின் குரல்தான் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த கணம் அவள் முன்னால் போய் நிற்கப் போகிறோம். அந்த நிலைமையை எவ்விதம் சமாளிக்கப் போகிறோம்? எதிர்பார்த்த மந்திரவாதிக்கு பதிலாக பல்லக்கில் வந்து மோதிய மனிதன் வந்து நிற்பதைக் கண்டு அவள் என்ன நினைப்பாள்? ஆச்சரியப்படுவாளா? கோபம் கொள்வாளா? ஒருவேளை மகிழ்ச்சி அடைவாளா? அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில் நின்றபடி சமிக்ஞையால் அழைத்தாள். வந்தியத்தேவன் அவள் நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின் உட்புறம் நோக்கினான். ஒரு நொடிப்பொழுதில் அங்கே தோன்றிய காட்சி அவன் கண் வழியாக மனதில் பதிந்தது. தங்க விளக்கு ஸ்தம்பத்தில் ஒளிர்ந்த தீபச்சுடர் பொன் ஒளியை பரப்பியது. பல வண்ண நறுமலர்களை பரப்பிய சப்ரகூட மஞ்சத்தில் ஒரு பெண் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தாள். அவள் பழுவூர் இளையராணிதான். பகலில் பல்லக்கில் பார்த்தபோது அவள் அழகியாக தோன்றினாள். இரவில் தங்க கூத்து விளக்கின் வெளிச்சத்தில் அழகென்னும் தெய்வமே உருவெடுத்தது போல காணப்பட்டாள். வந்தியத்தேவனை பார்த்த பழுவூர் இளையராணி நந்தினி அவளுடைய பவள இதழ்கள் சிறிது விரிந்து முத்துப்பற்கள் வெளிக்காட்டும்படி வியப்புடன் நோக்கி கொண்டிருந்தாள். பேச முடியாத நிலையை அச்சமயம் அவள் அடைந்திருந்தது வந்தியத்தேவனுக்கு அனுகூலமாக போயிற்று. லேசாக அவன் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, "அம்மணி, தங்கள் தாதி பெண்ணுக்கு திடீரென்று சந்தேகம் வந்துவிட்டது. நான் மந்திரவாதியா இல்லையா என்று. அதை எப்படி கேட்டாள் என்று நினைக்கிறீர்கள்? நீதானா
என்று கேட்டாள் என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான். நந்தினி புன்னகை புரிந்தாள். அவளுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் திடீர் என்று வந்துவிடும். வாசுகி, ஏன் இங்கே மரம் போல நிற்கிறாய்? உன் இடத்திற்கு போ. யாராவது வரும் காலடி சத்தம் கேட்டால் கதவை படியரென்று சாத்து என்றாள் நந்தினி. இதோ அம்மா என்று சொல்லிவிட்டு வாசுகி லதா மண்டபத்தின் உள்வழியாக பிரகாச மாளிகைக்கு சென்ற நடைபாதையில் நடந்து போய் சற்று தூரத்தில் மங்களாக தெரிந்த வாசற்படி அருகில் உட்கார்ந்து கொண்டாள். நந்தினி சிறிது குரலை தாழ்த்தி கொண்டு, உன்னை மந்திரவாதி இல்லை என்றாய் அவள் சந்தேகிக்கிறாள். அசட்டு பெண். மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறவர்களில் முக்கால்வாசி பேர் வெறும் பொய்யர்கள். நீதான் உண்மையான மந்திரவாதி. என்ன மாயமந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தாய் என்று கேட்டாள். அம்மணி, மாயமந்திரம் செய்து நான் இங்கே வரவில்லை. சுவர் மீது சாற்றியிருந்த ஏணிமேல் ஏறித்தான் வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். அதுதான் தெரிகிறதே. இந்த பெண்ணை என்ன மாயமந்திரம் செய்து ஏமாற்றினாய் என்று கேட்டேன் என்றாள். நிலா வெளிச்சத்தில் ஒரு புன்னகை புரிந்தேன், அவ்வளவுதான். அதற்கு சரிப்பட்டு வராவிட்டால் தாங்கள் கொடுத்த மந்திர மோதிரத்தை காட்ட எண்ணியிருந்தேன். அதை பத்திரமாக வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த மோதிரம் இருக்கும்போது பட்டப்பகலில் பகிரங்கமாகவே இங்கே வந்திருக்கலாமே. எதற்காக இந்த குருட்டு வழியில் திருட்டுத்தனமாக வந்தாய்? அம்மணி, தங்கள் மைத்துனர் இருக்கிறாரே சின்ன பழுவேட்டரையர், அவருடைய ஆட்கள் என்னை பின்தொடர்ந்து ஒரு கணம் கூட பிரியாமல் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து பிரிய பட்டபாடு பெரும்பாடாக போயிற்று. பிரிந்த பிறகு சந்து பொந்துகளில் புகுந்து தங்களுடைய மாளிகை மதில் சுவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் சுவர் மேல் வைத்த ஏணியை பார்த்ததும் தாங்கள்தான் இந்த ஏழையை நினைவு கூர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று எண்ணிவிட்டேன். அது தவறு என்று தெரிந்து கொண்டேன். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்படவில்லையே என்றாள். அது எப்படி அம்மணி என்றான் வந்தியத்தேவன். நீ நினைத்தது அவ்வளவாக தவறும் இல்லை. மந்திரவாதியை எதற்காக நான் தெரிவிக்க நினைத்தேன் தெரியுமா? தெரியவில்லை அம்மணி. எனக்கு மந்திரமும் தெரியாது, ஜோதிடமும் தெரியாது. உன்னை நேற்று பார்த்ததிலிருந்து உன்னுடைய ஞாபகமாகவே இருந்தது. நீ ஏன் இன்னும் என்னை பார்க்க வரவில்லை என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதற்காகத்தான் நான் மந்திரவாதியை கூப்பிட்டு அனுப்பினேன். ஏதோ ஆழ்வார்க்கடியான் நம்பி என்பவர் செய்தி சொல்லி அனுப்பியதாக என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆமம்மணி, அவர் சொல்லி அனுப்பிய செய்திகளைத்தான் தங்களிடம் சொல்வதற்காக முதலில் தங்களை பார்க்க விரும்பினேன். தங்களை ஒரு முறை பார்த்த பிறகு பழைய காரணமெல்லாம் மறந்து போய்விட்டது என்றான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியாரை நீ எங்கே பார்த்தாய்? என்ன செய்தி சொல்லி அனுப்பினார் என்றாள் நந்தினி. வீரநாராயணபுரத்திற்கு அருகில் ஆழ்வார்க்கடியான் நம்பியை சந்தித்தேன். அவர் தம் கைத்தடியின் சக்தியை கொண்டு விஷ்ணுதான் பெரிய தெய்வம் என்று மெய்ப்பிக்க முயன்றார். அந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் வந்தன. அவரை தொடர்ந்து தங்கள் பல்லக்கும் வந்தது. அங்கே என்ன ரகலை என்று பார்ப்பதற்காகவோ என்னவோ தங்களுடைய ஒரு பொற்கரம் பல்லக்கின் திரையை விலக்கியது. அப்போதுதான் தாங்கள் என்று தெரிந்து கொண்டு ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப விரும்பினார். நானும் அன்றிரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கியிருந்தபடியால் என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பினார். ஆனால் கடம்பூரில் தங்களை நான் பார்க்க முடியவில்லை. தஞ்சாவூர் கோட்டைக்கருகில் சாலையில் தான் சந்திக்க முடிந்தது. இவ்விதம் வந்தியத்தேவன் சொல்லி வந்தபோது நந்தினி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆகையால் அவளுடைய முகபாவத்திலிருந்து வந்தியத்தேவனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தியாயம் 20. மந்திரவாதி. தூரத்தில் பேரிகைகளின் பெருமுழக்கம் கேட்டது. எக்காலங்கள் சப்தித்தன. மனிதர்களின் குரல்கள் ஜெயகோஷம் செய்தன. கோட்டை கதவுகள் திறந்து மூடிக்கொள்ளும் சத்தமும் யானைகள் குதிரைகளின் காலடி சத்தமும் எழுந்தன. நந்தினியின் கவனத்தை அந்த சத்தங்கள் கவர்ந்தன என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தனாதிகாரி கோட்டைக்குள் பிரவேசிக்கிறார். சக்கரவர்த்தியின் சேமத்தை விசாரித்துவிட்டு கோட்டை தளபதியை பார்த்து பேசிவிட்டு இங்கே வருவார். அவர் வருவதற்குள் நீ போய்விட வேண்டும். ஆழ்வார்க்கடியார் கூறிய செய்தி என்ன என்று வினவினாள். அம்மணி, அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டார். அது உண்மைதானா என்று வல்லவரையன் கேட்டான். அதை பற்றி நீ ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றாள் நந்தினி. பச்சை கிளியும் கடுவன் குரங்கும் ஒரு தாயின் குழந்தைகள் என்றால் எளிதில் நம்ப முடியுமா என்றான் வந்தியத்தேவன். நந்தினி சிரித்துவிட்டு, ஒரு விதத்தில் அவர் சொன்னது உண்மைதான். நாங்கள் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தோம். உடன் பிறந்த தங்கையைப் போலவே என்னிடம் பிரியம் வைத்திருந்தார். பாவம், அவருக்கு பெரும் ஏமாற்றம் அளித்து விட்டேன். அப்படியானால் சரி, ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி கிருஷ்ண பகவான் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். தாங்கள் கண்ணனை மணந்து கொள்ளும் கல்யாண காட்சியை பார்க்க வீர வைஷ்ணவ பக்த கோடிகளும் காத்து கொண்டிருக்கிறார்களாம் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆகா, இன்னும் அவருக்கு அந்த சபலம் நீங்கவில்லை போல இருக்கிறது. நீ அவரை பார்த்தால் எனக்காக இதை சொல்லிவிடு. என்னை அடியோடு மறந்துவிடச் சொல். ஆண்டாளைப் போல் பரம பக்தையாக
கொஞ்சமும் தகுதியற்றவள் நான் என்று சொல் என்று சொன்ன நந்தினி, ஐயா, உம்முடைய பெயர் என்னவென்று இன்னமும் சொல்லவில்லையே என்றும் கேட்டாள். என் சொந்த பெயர் வந்தியத்தேவன், பட்டப்பெயர் வல்லவரையன். ஆழ்வார்க்கடியாரை பார்த்து தங்களுடைய பதில் என்னவென்று நான் சொல்ல வேண்டும், அவருக்கு நான் என்ன சொல்லட்டும் என்று கேட்டான். அவருக்கு நந்தினி என்ற ஒரு சகோதரி இருந்தாள் என்பதை அடியோடு மறந்துவிடும்படி சொல் என்றாள் நந்தினி. இத்தனை நேரமும் ஒய்யாரமாக படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். சொல்லுங்கள் அம்மணி என்றான் வந்தியத்தேவன். நீங்களும் நானும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டியது, நான் உமக்கு உதவி செய்ய வேண்டியது. என்ன சொல்கிறீர் என்று கேட்டாள் நந்தினி. அம்மணி, தாங்கள் சோழ மகா சாம்ராஜ்யத்தில் சர்வசக்தி வாய்ந்த தனாதிகாரியின் ராணி. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். நானோ ஒருவித செல்வாக்கும் இல்லாதவன். தங்களுக்கு நான் என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றான் வந்தியத்தேவன். அவன் உள்ளத்திலிருந்து பேசுகிறானா அல்லது உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நந்தினி தன் கூரிய விழிகளை அவன் மீது செலுத்தினாள். வந்தியத்தேவன் அதற்கு சிறிதும் கலங்காமல் நின்றான். எனக்கு அந்தரங்கமான பணியாள் ஒருவர் தேவையாக இருக்கிறது. இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கி கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்கு செய்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன். அவள் வேண்டாம் என்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன் என்றான் வந்தியத்தேவன். அது யார் அவள்? என்னுடன் போட்டிக்கு வருகிறவள் என்று கேட்டாள் நந்தினி. இளைய பிராட்டி குந்தவை தேவிதான். பொய் பொய் பொய், ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர்கள். வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான். நந்தினி ஓலையை விளக்கினடியில் பிடித்து கொண்டு படித்தாள். படித்து முடித்தபோது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் ஜுவாலை நாக சர்பத்தின் வாயிலிருந்து வெளிவந்து மறையும் அந்த பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது. அவனையும் அறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது. நந்தினி கம்பீர பாவத்துடன் வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல எண்ணுகிறீர் அல்லவா என்று கேட்டாள். ஆமம்மா, அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். ஒரு நிபந்தனையின் பேரில்தான் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்யலாகும். நிபந்தனையை சொல்லுங்கள். இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள். அச்சமயம் அருகிலுள்ள தோட்டத்திலிருந்து ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை கேட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி, நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான் என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, அவன் எனக்கு இனி தேவையில்லை. ஆனாலும் 2 வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கும் அவன் உபயோகமாக இருக்கலாம். சற்று நேரம் நீர் அந்த பக்கமாக போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்று முன்னம் அவளுடைய தாதிப்பெண் போன திசைக்கு நேர் எதிர் திசையை காட்டினாள் நந்தினி. லதா மண்டபத்தின் தோட்ட வாசலுக்கருகில் வந்து நின்று நந்தினி 3 தடவை கையை தட்டினாள். தோட்டத்தில் சிறிது தூரம் வரையில் பெரிய பெரிய அடிமரங்களும் அவற்றை சுழற்றி கொண்டிருந்த கொடிகளும் தெரிந்தன. அப்பால் ஒரே இருட்டு பிளம்பாக இருந்தது. இருளை கீறிக்கொண்டு கொடிகளை விளக்கி கொண்டு மரம் ஒன்றின் பின்னாலிருந்து மந்திரவாதி வெளியே வந்தான். நந்தினி தன்னுடைய புஷ்ப மஞ்சத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவள் அழகிய முகத்தில் இப்போது அமைதி குடிகொண்டிருந்தது. திருப்புறம்பியம் பள்ளிப்படையின் அருகில் நள்ளிரவில் கூடிய மனிதர்களில் ஒருவன் இவன். பையிலிருந்து பொன்னாணயங்களை கலகலவென்று கொட்டியவன். ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்றுவிடுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய ரவிதாசன் தான் இவன். நான் இன்று வரப்போவதாக முன்னமே சொல்லி அனுப்பியிருந்தும் வழக்கமான இடத்திற்கு உன் தாதி பெண்ணை ஏன் அனுப்பி வைக்கவில்லை என்று கேட்டான் ரவிதாசன். அனுப்பி வைத்துத்தான் இருந்தேன். உனக்கு வைத்திருந்த ஏணியில் இன்னொருவன் ஏறி வந்து விட்டான். அந்த மூட பெண் அவனை நீதான் என்று எண்ணி அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். இன்னும் ஒரு கணத்தில் என் உயிருக்கு ஆபத்து வருவதாயிருந்தது. அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலர் என்னை பிடித்து கொள்ள இருந்தார்கள். இந்த அரண்மனைக்கு பக்கத்து காட்டில் உள்ள குளத்தில் மூச்சு திணறும் வரையில் மூழ்கியிருந்து அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். சொட்ட சொட்ட நனைந்து வந்தேன் என்றான் ரவிதாசன். வந்த காரியம் என்னவென்று நீ இன்னும் தெரிவிக்கவில்லையே. இது நந்தினி. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கு வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசிக்கு எல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு அல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதற்குத்தான். பின் எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்? இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயன் இல்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது என்றான் ரவிதாசன். இதை சொல்வதற்குத்தான் இத்தனை நேரம். நீ கேட்பதற்கு முன்பே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நந்தினி கூற தான் இருந்த மஞ்சத்தின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசி இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ, அவர் வரும் நேரமாகிவிட்டது என்றாள்.
ரவிதாசன் பையை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு, அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுவிடு, அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும், சுரங்க வழியை அவனுக்கு காட்டி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் பார்த்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சமிக்ஞை செய்தாள். லேசாக கையை தட்டினாள். ஒன்றிலும் பயன் இல்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள். அந்த பிரம்மாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை. அத்தியாயம் 21. சிங்கங்கள் மோதின. பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரம் இல்லை. ஜனக்கூட்டமும் அதிகமில்லை. சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை. ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கி சென்றார். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன. இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள். நேரே அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்திற்குள் பிரவேசித்தார்கள். இருவரும் தனியாக வந்ததும், தம்பி காலந்தகா, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனாரை கேட்டார் பெரியவர். சின்ன பழுவேட்டரையராகிய காலந்தகண்டர், சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார். அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை, சீர்கேடும் இல்லை என்றார். பின் ஏன் வாட்டமடைந்திருக்கிறது உன் முகம்? ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை? ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறது என்று பெரியவர் கேட்டார். அண்ணா, ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது. பிரமாதம் ஒன்றுமில்லை. அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன். தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று காலந்தகண்டர் கேட்டார். நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான். அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனை அடுத்த பட்டத்திற்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். நியாயத்திற்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமாக இருக்கிறார்கள். சம்புவரையர் தம் கோட்டை, கொத்தளம், படை, செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த சித்தமாக இருக்கிறார். அவருடைய மகன் கந்தமாறன் மிக தீவிரமாக இருக்கிறான். வேறு என்ன யோசனை? திருக்கோவிலூர் மலையமான், பல்லவன் பார்த்திபேந்திரன், கொடும்பாளூர் வேளான், இந்த 3 பேரும் தான் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை, இலங்கையில் இருக்கிறான். மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும்? கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர். தலைவர்களை பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி, ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் காலந்தகண்டர். ஆஹா, ஜனங்களை யார் கேட்கப் போகிறார்கள்? ஜனங்களை கேட்டுக்கொண்டா ராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன? ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும். சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள். மேலும் அருள்மொழிவர்மன் நல்ல வேளையாக இலங்கையில் இருக்கிறான். அவன் இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள். ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு ஆசை கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம். சிவபக்தன், உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான். சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் கலை அதிகம் என்பது உனக்கு தெரியுமே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷமிடாவிட்டால் தான் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்று கேட்டார் பெரியவர். அண்ணா, முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்து தான் வரும். அந்த கிழவியும் குமரியும் என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றார் சின்னவர். தம்பி காலந்தகா, போயும் 2 பெண் பிள்ளைகளுக்காகவா என்னை பயப்படச் சொல்கிறாய்? அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது, கவலைப்படாதே என்றார். 2 பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் சின்னவர். ஆதித்த கரிகாலன் வரமாட்டான். ஒருவேளை அருண்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான். வந்தால் அவனை தடுக்க வேண்டியதுதான். மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம். அதற்கு முன் வரக்கூடாது. இதை என்னிடம் விட்டுவிடு. மற்றபடி நீ என்னவோ சிறிய விஷயம் இங்கே நடந்ததாக சொன்னாயே, அது என்ன என்றார் பழுவூரார். காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான் என்று சின்ன பழுவேட்டரையர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அவனை என்ன செய்தாய்? ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தி இருக்கிறாய் அல்லவா என்றார் பெரியவர். சிறைப்படுத்தவில்லை அண்ணா,
பின்ன என்ன செய்தாய்? ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்றான். பார்த்துவிட்டு வரட்டும் என்று 2 ஆட்களையும் பின்னே அனுப்பினேன். அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான். அவனை தேடுவதற்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் கோட்டை வாசலுக்கு கூட என்னால் வர முடியவில்லை. நகர மக்களுக்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என்றார் சிறியவர். அடச்சி, நீயும் ஒரு மனிதனா? மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய்? ஒரு தருதலை பயல் உன்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இல்லை என்று திட்டினார் பெரியவர். உங்கள் முத்திரை மோதிரத்தை காட்டினான். அதை அவனுக்கு நீங்கள் தான் கொடுத்தீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஏமாந்து விட நான் என்ன உன்னைப் போல ஏமாளியா? அவனிடம் முத்திர மோதிரம் இருந்தது உண்மை அண்ணா. கோட்டை வாசல் காவலர்களிடம் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான். நீங்கள் கொடுத்திராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அதை அவன் பெற்றிருக்க முடியும். யாரை சொல்கிறாய்? தாங்கள் யூகிக்க முடியவில்லையா? இளையராணியைத்தான் சொல்கிறேன். சீ, ஜாக்கிரதை, நாக்கை அறுத்து விடுவேன். நாக்கை அறுத்தாலும் அருங்கள், தலையை கொய்தாலும் கொய்யுங்கள். வெகு நாட்களாக சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன். விஷநாகத்தை அழகாக இருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள். ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது. நம் எல்லோரையும் நாசம் செய்ய போகிறது. வேண்டாம், அவளை துரத்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றார் சிறியவர். காலந்தகண்டா, வெகு நாட்களாக உனக்கு சொல்ல எண்ணியிருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்லுகிறேன். வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாக சொல்லலாம். என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்தும் பேசலாம். ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றி தரக்குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்று விடுவேன். உனக்கு கத்தி பிடிக்க சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கி உன்னையே வெட்டி கொள்வேன். ஜாக்கிரதை என்றார் பெரியவர் ஆக்ரோஷமாக. அந்த 2 சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திர சொற்போர் சிங்கமும் மோதி பயங்கரமாக சண்டை பிடிப்பது போல இருந்தது. அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போலவே முழங்கிற்று. அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் என்னதென்று தெரியாமல் இடிமுழக்கம் போல கேட்டது. மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.